வணக்கம் பேரண்ட்ஸ். நீங்க எல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் தமிழ்லயே பேசுறேன். ஏன்னா இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான கோர்ஸ். எப்படி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங், மெடிசன் அப்படி படிக்கிறாங்க, நம்ம குழந்தைங்க இந்த சிஎம்ஏ படிக்கிறாங்க. ரொம்ப பிராங்கா சொல்லணும்னா பிகாம்க்கு எந்த வேல்யூபி இல்ல பேரண்ட்ஸ். இப்போ அதுதான் உண்மை. நாங்கெல்லாம் பிகாம் விட்டு வெளியே வரும்பொழுது ஒரு காலேஜ்ல இருந்து 40 பேர் தான் வந்தோம். சென்னையில 4+4 8 காலேஜ் தான் இருந்தது. 4 காலேஜ் மென், 4 காலேஜ் உமன். இன்னைக்கு தேதியில 40 காலேஜ் ஃபார் பாய்ஸ், 40 காலேஜ் ஃபார் கேர்ள்ஸ், 20 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. நாங்க படிக்கும் பொழுது ஒரு பிகாம் தான் இருந்தது. இப்போ 8 பிகாம் இருக்கு. 8 டிவைட் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஒண்ணுதான். பிகாம் ஜெனரல், பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் பினான்ஸ், பிகாம் மார்க்கெட்டிங், பிகாம் ஆனர்ஸ், பிகாம் கார்பரேட், எல்லாம் ஒண்ணுதான். இதுல போட்டி வேற. அந்த பிகாம் பெருசு, இந்த பிகாம் பெருசு, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. அப்போ மார்னிங் காலேஜ்ல இருந்து 800 பேர், ஈவினிங் காலேஜ்ல இருந்து 800 பேர் வராங்க. ஒரு காலேஜ்ல இருந்து 1600 பேர் வராங்க. 100 காலேஜ். அப்போ 100 காலேஜ் அப்படின்னா 1600 into 100 1,60,000 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. சென்னையில மட்டும் பிகாம், பிஏ, பிபிஏ அதெல்லாம் விட்டுருங்க. எங்க போறது வேலைக்கு? யாரை எடுப்பாங்க? அதனால இப்பெல்லாம் பிகாம் எடுக்கிறது இல்ல. கேம்பஸ் சொல்லிக்கிறாங்க காலேஜ்ல. இந்த வருஷம் கேம்பஸே இல்ல. அப்படி எடுத்தா கூட கால் சென்டருக்கு எடுக்கிறாங்க. நைட் ஷிஃப்ட் தான் போடுறாங்க. சென்னையில மட்டுமே 1,60,000. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காஞ்சிபுரம், பாண்டிச்சேரி, செங்கல்பட்டு, கடலூர், சேலம், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், கோடி கோடி இந்தியாவில். அப்போ நம்ம குழந்தைங்க டிஃபரெண்டா படிக்கணும். காலேஜ் போட்டோம், நானே சொல்லல. ஆனா காலேஜ் கூடயே படிக்க முடியும். கரெக்டா நம்ம குழந்தைங்க எடுத்திருக்காங்க சிஎம்ஏ. முன்னால இதுக்கு பேர் வந்து ICWA இருந்தது, பிரிட்டிஷ் கொடுத்த நேம். இப்ப சிஎம்ஏ, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். இதெல்லாம் தெரிஞ்சது சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இது சிஎம்ஏ, காஸ்ட் அக்கௌண்டன்ட். அவ்வளவுதான். ஒரு ஹாஸ்பிட்டல் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாரு, ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாரு, சுகர் டாக்டர் இருப்பாரு, எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு கம்பெனி எடுத்துட்டோம்னா இல்ல சிஏவும் இருப்பாங்க, சிஎம்ஏவும் இருக்கிறாங்க. சிஏ என்ன சார் வேலைன்னா டாக்ஸ் ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல. சிஎம்ஏ எங்க சார்னா அக்கவுண்ட்ஸ், பினான்ஸ், பிசினஸ் அனாலிஸ்ட், வேல்யூவேஷன் மேனேஜ்மெண்ட், காஸ்டிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இவ்வளோ சிஎம்ஏ. இது தெரியவே தெரியறதில்லை யாருக்கும். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இப்போ சிஎம்ஏ தான் எடுக்கிறாங்க. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல சிஎம்ஏவா அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் 1,15,000 rupees சேலரி மாசம். நான் சொல்றது எல்லாமே உண்மை. கவர்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் சிஎம்ஏ தான். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். சிஏ எடுக்கிறது இல்லை. ஏன்னா சிஏ போயிடுவாங்க, ஜம்ப் பண்ணிடுவாங்க. சிஎம்ஏ தான் இருக்கிறாங்க. கேரளா கவர்மெண்ட்ல சிஎம்ஏ ஈக்குவல் டு சிஏ அப்படின்னு ஜிஓவே பாஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுல எழுதப்படாத ரூல் அது. எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இன்ஜினியரிங்க்கு வேல்யூ இல்லை, வேலையும் இல்லை. ஆனா நம்ம குழந்தைங்களுக்கு அவ்வளோ வேலை இருக்கு. சிஎம்ஏ முடிச்சுட்டு ஒருத்தர் கூட வேலை இல்லாம இல்லை. ஏன்னா இவ்வளோ ஏரியாஸ்ல அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. நம்ம குழந்தைங்க அதை உணர்ந்தா போலயே தெரியல. நம்ம ஜனங்க மத்தியில் இதை பத்தி ஒரு விழிப்புணர்வே இல்லை. பேசினா சிஏ பத்தி பேசுறாங்க, அவ்வளவுதான். வழிகாட்டின்னு தினமலர் கண்டக்ட் பண்றாங்க. சிஏ இல்லவே இல்லையா, பேசுறதே இல்லை. சிஎம்ஏ நார்த் இந்தியால புரிஞ்சுட்டாங்க. நிறைய பேர் இதை படிக்கிறாங்க. சரி, இப்ப நம்ம குழந்தைங்க இதை எடுத்துட்டாங்க. கரெக்டா ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டாங்க, கரெக்டான ரூட்ல போறாங்க. இப்ப நம்ம குழந்தைங்க அடுத்தது இன்டர் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த இன்டர் முடிச்சுட்டாவே அவங்களுக்கு 30,000 40,000 சம்பளம். இது உண்மை.
ரெகுலர் ஷிஃப்ட். தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி அட்வர்டைஸ்மெண்டே பார்த்தேன் 6 மாசத்துக்கு முன்னால. சிஎம்ஏ இன்டர் முடிச்சா 67,800 ரூபாய். இன்டர் தான் அடுத்தது ஃபைனல். இப்ப நம்ம குழந்தைங்க படிச்சிருக்கிறது இன்டர்ல குரூப் 1. இது அவங்க பாஸ் பண்ணியே ஆகணும் சார். பிகாம் இருக்குது சார். நம்ம பிகாம் 1 மாசம் படிச்சா பாஸ். 60 மார்க் 70% எடுத்துக்குவாங்க. இன்னொன்னு நீங்க சொல்லி கொடுக்கறதே தான் பிகாம்ல இதே சப்ஜெக்ட். நாங்க இந்த லெவல் சொல்லி கொடுக்குறோம்னா பிகாம் இங்கதான் இருக்குது. அவங்கள கேட்டு பாருங்க, ஜாலியா போயிட்டு தான் வராங்க. வேற ஒண்ணும் இல்லை அங்க. உண்மை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஐயோ என் குழந்தை பிகாம் படிக்குது, டயர்ட் ஆயிடுது, என்ன யூஸ் இருக்குது. அப்போ இந்த 4 சப்ஜெக்ட் நம்ம குழந்தை 6 மாசம் படிக்கணும். வாரம் 2 டெஸ்ட் வச்சிருக்கோம். ஒண்ணு MCQ, இன்னொன்னு ஒரு 1.5 hours டெஸ்ட். ஏன்னா 30% MCQ, சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி பாத்தீங்க அப்படின்னா எப்ப சார் எக்ஸாம் வருதுன்னா 10th ஜூன். அதுவும் ரொம்ப அட்வான்டேஜ். எப்படி சார்னா நம்ம குழந்தைங்களுக்கு April 15th எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிட போகுது. பிகாம் எக்ஸாம் 2 மாசம் இருக்கு. அவங்க உட்கார்ந்து படிச்சாங்கன்னா சாதிக்கலாம். படிக்க வைக்கணும். நம்ம பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அவங்களுக்கு. சரி, போர்ஷன்ஸ் மேக்சிமம் April 30 முடிச்சிருவோம். முடிஞ்சு போனா May 7th. 1 மாசம் இருக்குது அவங்க படிக்கிறதுக்கு. வீட்டுல உட்கார்ந்து டெஸ்ட் எல்லாம் வச்சிருக்கோம், படிக்க வச்சிருக்கோம். அவங்கள பேப்பர் கொடுத்துன்னு இருக்கோம். அந்த மார்க் உங்களுக்கு அம்சம் இருக்கும் வாட்ஸ்அப்ல. அப்படி உங்களுக்கு வரலன்னா அது மார்க் இருக்கு வச்சிருக்கோம். நாங்க எல்லாம் அம்சம் இருக்கும். அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்டே இருக்காங்க. சரி, இப்போ மினி மாடல் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். மாதிரியே தான் போறோம் நாங்க. ஸ்ட்ரிக்ட் இல்ல, அப்படியே மினி மாடல் எக்ஸாம் இந்த மாசம் April. அதாவது அவங்களை படிக்க வச்சிடணும். Aprilக்குள்ள அவங்க ரிவிஷன் கொடுத்துடணும். அப்பதான் May மாசம் அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் வரும். ஒரு முறை படிச்சுட்டோம்டா, 2 முறை படிச்சுட்டோம்டா. அப்போ May உட்கார்ந்து ரிவிஷன் பண்ணாங்கன்னா 3வது ரிவிஷன் ஆகும். ஜூன் மாசம் 10 நாள் 4வது ரிவிஷன் பண்ணுவாங்க. டே பிஃபோர் தி எக்ஸாம் 3வது ரிவிஷன். பாஸ் பண்ண முடியாது. இப்படிதான் ஸ்கூல்ல வச்சாங்க. புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நாங்க கொடுத்துட்டோம். கவர்மெண்ட்டும் அமைச்சிருக்காங்க. அந்த புக்ஸ் மெட்டீரியல்ஸ் கூட எதை படிக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டே இருக்கும். இதை படி. மொத்தம் அவங்களுக்கு 4 சப்ஜெக்ட். டாக்ஸ், காஸ்டிங். அது பிரசாத் சார்னு எடுக்கிறாரு. அவர் பார்த்து பாரு, அவர் சொல்றதுதான் வரும். ஃபேமஸ் அவரு. இன்னும் 2 தான் இவங்க படிக்கணும் வீட்டுல. லா, அக்கவுண்ட்ஸ். இந்த லா, அக்கவுண்ட்ஸ் ஃபவுண்டேஷன்லயே வேற படிச்சுட்டாங்க இவங்க. நல்லா தரவு பண்ணிட்டோம். கொஞ்சம் அதிகமா படிக்கணும். புதுசா படிக்கிறதுன்னா அந்த 2 சப்ஜெக்ட் அவரு பார்ப்பாரு. அதுக்கு தேவையான புக் எல்லாம் கொடுத்துட்டோம் நாங்க. சார், பிகாம் எக்ஸாம் வருது. இன்னொன்னு, ஏற்கனவே பிகாம் எக்ஸாம் டிசம்பர்ல எழுதி அவங்களுக்கு அனுபவம் இருக்கு. இப்போ ஜூன்ல வரப்போகுது எக்ஸாம். அவங்களுக்கே தெரியும் எப்படி கேட்பாங்கன்னு. பெருசா ஒண்ணும் கேட்க போறது இல்ல. இருந்தாலும் சார், பிகாம் எக்ஸாம், பிகாமுக்கே 3 லட்சம் ரூபாய் செலவு பண்றீங்க பேரண்ட்ஸ். இந்த கோர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. 30,000 ரூபாய். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கோர்ஸ். எங்களுடைய ஃபீஸ் ரொம்ப கம்மியா தான் நாங்க வாங்குறோம். பிகாம் ரைட். அதை எப்படி படிக்கணும்னு அவங்களுக்கு அனுபவம் வந்துச்சு. ஜூன்ல எழுத போறாங்க. சார், அதுக்கு எக்ஸாம் படிக்கட்டும். April மாசம். நான் தான் சொல்றேனே, பிகாம்ல என்ன சப்ஜெக்ட் இருக்குதோ அதே சப்ஜெக்ட் தான் நாங்க சொல்லி கொடுக்குறோம். அப்போ பிகாம் எக்ஸாம் அவங்க ஈஸியா எழுத முடியும். அதுக்கும் டைம் கொடுத்துதான் நாங்க படிக்க வைக்கிறோம். நாங்க ஒண்ணு ஃபுல் டே கிளாஸ் வைக்கலையே. அவங்களெல்லாம் போனீங்கன்னா காலையில 7ல இருந்து சாயந்தரம் 7 உட்காரு மாதிரி அடிச்சு உட்கார வச்சு படிக்க வைக்கிறாங்க. இது முடியாது. நாங்க ஏதாவது சொன்னா எல்லாம் அடிச்சு போடுவாங்க. அதனாலதான் இவங்களுக்கு காலையில சாயந்தரம். சின்ன வயசு தானே, அவங்களால கஷ்டப்பட முடியாதா? இளமையில் இந்த வயசுல படிக்கலாமே. காலேஜ் போனா ரெஸ்ட் தான். நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம் எப்படி படிக்கணும் அப்படின்னு. காலேஜ்ல போனா 40 நிமிஷம் ஒரு கிளாஸ்.
5 நிமிஷம் லேட்டா தான் ப்ரொஃபசர் வருவாங்க சார். அட்டெண்டன்ஸுக்கு ஒரு 15 நிமிஷம் போயிடும் சார். அப்புறமா லெக்சர் ஒரு 15 நிமிஷம், அப்புறம் நோட்ஸ் ஒரு 15 நிமிஷம், லாஸ்ட் 15 நிமிஷம் விட்டுவாங்க. இதான் சார் நடக்குது காலேஜ்ல. நீங்க ஒன்னும் போய் பாருங்க. இதான் காலேஜ். நாங்க என்ன சொல்லுவோம்னா, காலேஜ்ல உட்காரும் போதே வச்சுக்கோ படி. 80 பேருன்னா 70 பேர் ஜாலியா தான் இருப்பான். 10 பேர் இல்ல நீ வர, நீ பாட்டுக்கு படிச்சுரு, படிச்சதை ஓட விடு, வீசுல எப்பயுமே அதே சிந்தனையாயிரு. நாங்க நிறைய டெக்னிக் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். வீட்டுல அம்மா தோசை சுட்டு போடும் போது உட்காந்து சாப்பாடு பக்கத்துல புக்கு வச்சுக்கோ, அங்க ஒட்டி வச்சுக்கோ பாரு. டிராவல் பண்ணும் போது உட்காந்து போறேன் அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோ. பஸ் ஸ்டாப்ல நிற்கும் போது அப்படி கோத்ரூ பண்ணிக்கோ. ஏன்னா இந்த டைம் எல்லாம் அவங்க எது பாக்குறாங்க, செல்போன் பாக்குறாங்க. அதை அவாய்ட் பண்ணு. ஏன்னா அப்படிதான் இருக்குது. இப்போ போட்டிகள் நிறைந்த உலகமாய் போச்சு. நம்ம குழந்தைங்க ஜாகிரதையா இல்லைன்னா அவ்வளவுதான். சரி, அப்புறம் எக்ஸாம். சரி, பிகாம் எக்ஸாம் படிக்கட்டும். ஏப்ரல் 15 முடிஞ்சிட போகுது. அதுக்கப்புறம் 2 மாசம் உட்கார்ந்து படிக்கலாமே. சரி, அப்புறம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ஒரு புக் இருக்குது. அதை டெல்லியில இருந்து வரவழைச்சிருக்கோம். அது ஆக்சுவல் வேலை 1800 ரூபாய் 4 புக்கு. நாங்க அதை பிரிண்ட் போட்டு 1200 ரூபாய்க்கு கொடுக்கிறோம். வாங்கி கேடாம யாரும் வாங்கல. நீங்க தான் பேரண்ட்ஸ் கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும். ஆபீஸ்ல இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல என்ன கேட்டாங்கன்னு தெரியணும். அதை வச்சுட்டு அவங்க போட்டு பார்க்கணும். சரி, அப்புறம் எவ்வளவு நேரம் படிக்கணும்? 4 மணி நேரம் டெய்லி. இப்போ கூட நம்ம படிக்கணும்னு சொல்ல வரல. இப்ப 2 மணி நேரம் படிச்சா கூட போதும். அது போதும். டெய்லி 2 மணி நேரம் வராங்க. மே மாசம் ஒரு 6 மணி நேரம். இல்ல இப்ப இருந்தே ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகி போச்சு. இப்ப இருந்தே ஒரு 4 மணி நேரம் தூக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி படிக்கலாமே. 8 மணி நேரம் தூக்கம். அது 40 வயசுக்கு மேல போனவங்களுக்கு உங்களுக்கு தேவையே இல்லை. 6 மணி நேரம் தூக்கம் போதுமானது. நெப்போலியன் மாவீரன் நெப்போலியனுக்கு குதிரையில போகும் போதே தூங்கின்னு போவார். அதுவே போதும். நம்ம பிரைம் மினிஸ்டர் எல்லாம் 2 இல்ல 3 மணி நேரம் தான் தூங்குறாராம். போதும், அங்க தூங்கிக்கலாமே. அந்த டைமை சேவ் பண்ணி படிக்கலாமே. என்னன்னா இது ஒரு மிக உயர்ந்த படிப்புன்றது அவங்க மனசுல வரணும். இது ஏதோ சாதாரணமான படிப்பு இல்லை. CMA ஸ்கோர் அவங்களுக்கு அந்த கோர்ஸ் பேர்ல நம்பிக்கை வரணும். நான் அடிக்கடி வந்து சொல்லினே தான் இருக்கேன். பண்ணிட்டாண்டா இந்த ஆளு பேசுறதுக்கு இருந்தாலும் சொல்லிட்டு தான் இருக்கேன். நானு நல்ல ஸ்கோப் இருக்கு. அதுவும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு $1 trillion எக்கானமியை நோக்கி போயின்னு இருக்கு. சென்னையை சுத்தி எவ்வளவு ஆட்டோமொபைல் ஃபேக்டரிஸ். சென்னையை வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏசியான்றாங்க. மோட்டார் வாகன உற்பத்தியில சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், ராணிப்பேட், கிருஷ்ணகிரி, ஒசூர் சொல்லியே போலாமே. இவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா எல்லாமே உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள். காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸுக்கு தான் வேலை. அப்போலோ ஹாஸ்பிட்டல்லயே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 11 பேர் வேலை பண்றாங்க. டிமாண்ட். கவர்மெண்ட் ஜாப்னா இவங்களுக்கு தான். எல்லாம் என்ன பண்றோம்? பேங்க் வேலை பேங்க்ல வேலையே இல்லை. இப்போ சொல்லிட்டாங்க. சும்மா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து பேங்க் அந்த ட்ரைனிங் 1 லட்சம் 2 லட்சம் வாங்கி எக்ஸாமுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, கிளாஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னு பேங்க் வேலையெல்லாம் குறைஞ்சு போச்சு. ஏன்னா மோட்டிவேஷன் விஷயமே பண்ணிடுங்க. அதே போல நம்ம குழந்தைங்க முடிச்சாங்கன்னா ஆபீசர் போஸ்ட் பேங்க்னா கூட முடிச்சவங்க எல்லாம் பேங்க்ல அவங்களுக்கு எல்லாம் மார்க்கெட்டிங் வேலை கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவ்வளவு வேலை இருக்கு. இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், கோல் இந்தியா, MMTC, BHEL, BSNL, BEL சொல்லியே போலாம். நிறைய டிமாண்ட் இருக்குது. இங்க சென்னை பாத்தீங்கன்னா TNEB, மெட்ரோ வாட்டர், செக்ரட்டேரியட், TMPL, தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட்ஸ் லிமிடெட், இந்த மாதிரி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இவங்க இன்டர் முடிச்சுட்டாங்கன்னா இப்போ உங்க குழந்தைங்க ஃபர்ஸ்ட் குரூப் படிக்கிறீங்க. ஜூன்ல எழுதிடும். உடனே செகண்ட் குரூப் டிசம்பர் போட வச்சு ட்ரை பண்ணுவாங்க.